மகாபாரதத்தில் விராட பருவம். நம் இந்திய நாட்டின் தலையான காவியங்களாக இராமாயணமும் மகாபாரதமும். அதில் இராமாயணத்தை வால்மீகியும் பாரதத்தை வியாசரும் எழுதினர். பாரதத்தை தமிழில் எழுதியவர் வில்லிபுத்தூரார். இராமாயணத்தில் சுந்தரகாண்டத்துக்கு இணையாக பாரதத்தில் விராட பருவம் சொல்லப்படுகிறது. இந்த பருவம் படித்தால் மழை வரும் என்பர். இதை ஏன் எடுத்தோம் என்றால், கிராமங்கள் தோறும் இராமாயணமும் மகாபாரதமும் படிக்க ஆட்கள் முன்பு இருந்தனர். ஒருவர் படிக்க மற்றொருவர் அபிநயம் பிடித்து காட்டுவர். தவிர பாத்திரங்கள் நம்மை நெகிழ வைக்கும். இதில் 10 பருவங்கள் உள்ளது. ஆதி பருவம், சபா பருவம், ஆரண்ய பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌப்திக பருவம் என்று 10. கௌரவர்கள் ஒரு சமயம் பாண்டவர்களுடன் நாடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து பின் அவர்களுக்கு காட்டுப்பகுதியை பிடித்து கொடுத்தனர். அந்த காட்டுப்பகுதியை செழிப்பாக்கி அசுவமேத யாகங்கள் செய்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தனர். அது துரியோதனுக்கு பிடிக்கவில்லை. அவர்களை சூதாட்டத்துக்கு அழைத்து பின் திரௌபதியை துகில் உரிந்து அவர்களுக்கு 12 வருட வனவாதமும் 1 வருட அஜ்ஞாத வாசமும் என்று முடிவு செய்தனர். அந்த 12 வருட வனவாசம் முடிந்து 1 வாரம் அந்த அஜ்ஞாத வாசமே விராட பருவம் என்று சொல்லப்படுகிறது. அந்த விராட பருவத்தில் ஐவரும் எப்படி இந்த ஒரு வருடத்தை கழிப்பது, எங்கே ஒன்று சேர்வது என்றே எப்படி மாறுவேடம் போட்டுக்கொண்டு தங்களை மறைத்து கொள்வது போன்ற திட்டங்களை தீட்டினர். மிகவும் நல்லவனான மச்ச ராஜ்யத்துக்கு அரசனான விராடனே சிறந்தவன், வல்லவன், அடைக்கலம் தருபவன். அங்குதான் நாடும் செழிப்பாக இருக்கும். மன்னனும் சிறந்தவன். உடனே தர்மன் கங்கபற்ற வேடம் பூண்டு அரசவையில் அமர்கிறேன். நான் பாஞ்ச பாண்டவர்களுக்கு வேண்டியவன். அவர்கள் வனவாசம் முடிந்தவுடன் சென்று விட்டனர் என்று உரைப்பேன் என்று கூறினார். அடுத்ததாக பீமன். அவன் நலாயனன் என்ற பெயரில் சமையல்காரனாக இருப்பேன். எனக்கு சமையல் கலை வரும், சிறிது மல்யுத்தமும் வரும் என்று சமையல்காரனாக அந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். 3ஆவதாக அர்ஜுனன். அர்ஜுனன், எனக்கு ஏற்கனவே ஒரு சாபமோ அல்லது வரமோ உள்ளது. அதை நான் தற்பொழுது உபயோகிப்பேன் என்றான். அதாவது ஒரு சமயம் இந்திரன் தன் நாடான சொர்க்கபுரியில் தன்னோடு போர் செய்ய அந்நிய கிரக மனிதர்களான நிவாத கவச காலகேயர்கள் என்பவர்களுடன் போட்டி போட்டு வெல்ல முடியவில்லை. உடல் முழுவதும் அவர் கவசம் அணிந்து கொண்டிருந்தனர். கவசம் போல தோலும் இருந்தது. வில்லால் அடித்தால் அது பாயாது. அர்ஜுனனை கூட்டி அவர்களுடன் போர் புரிய அழைத்தார். அர்ஜுனனாலும் நிவாத கவச காலக்கேயர்களில் வெல்ல முடியவில்லை. அவன் அம்பை வைத்துவிட்டு ஓட ஆரம்பித்தான். அதை பார்த்து அவர்கள் அந்த கவச காலக்கேயர்கள் சிரித்து மூக்கில் வைத்தனர். அதுதான் அவர்களுக்கு டெலிட் பாயிண்ட் என்பார்களே. அதாவது அவர்கள் மூக்கை அவர்கள் தொட்டால் அழிந்து விடுவார்கள். உடனே அனைவரும் அழிந்து விட்டனர். அந்த நேரம் பார்த்து ஊர்வசி வந்தாள். அர்ஜுனன் மேல் ஆசைப்பட்டாள். அப்பொழுது அர்ஜுனன், நீ அம்மா முறை, தயவுசெய்து என்னை விட்டுவிடு என்றார். உடனே அந்த ஊர்வசி, நீ பேடியாக போ என்று சாபம் விட்டாள். அந்த சமயத்தில் இந்திரன் ஓடி வந்தார். நமக்காக அர்ஜுனன் வந்து உள்ளான், அவனுக்கு எதுவும் கொடுக்காது என்று சொல்லிவிட்டு, நீ வேணும் பொழுது இந்த சாபத்தை உபயோகிக்கலாம். அதன்படி அர்ஜுனன் பேடியாகவே மாறி பிருகநலை என்ற பெயரில் விராட நாட்டுக்கு வந்தான். எதுக்காக வந்தான் என்றால், உத்திரை என்ற அந்த விராட மகளுக்கு நாட்டியம் சொல்லிக் கொடுக்க வந்து சேர்ந்தார். பின் நகுலனும் சகாதேகவனும் பசுக்களை காக்க தாமக்கிரந்தி என்ற பெயருடனும் தந்திரி பாலன் என்ற குதிரை மேய்ப்பவனாகவும் வந்து சேர்ந்தனர். இறுதியாக பாஞ்சாலி விரக சாதினி என்ற பெயரில் ஒப்பனை பெண்ணாக விராடன் மனைவிக்கு வந்து சேர்ந்தாள். அவர்களுக்கு சுபத்திரை என்ற பெயர். இந்த சுபத்திரைக்கு உத்திரகுமாரர் என்ற பிள்ளையும் உத்திரை என்ற பெண்ணும் உள்ளார்.
நாடும் செழிப்பாக இருந்தது, மக்களும் வளமாக இருந்து வந்தார்கள். ஒரு சமயம் மல்லன் 1000 மல்லர்களோடு வந்து என்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. அந்த சமயத்தில் விராட நாட்டு மல்லருக்கு போய் அடி வாங்கி வந்தனர். அந்த சமயத்தில் கங்கபட்டர், அதாவது தர்மர், நம்ம மல்லரை கூப்பிடுங்க, பீமனை கூப்பிடுங்க என்று சொன்னார். அவன் பீமன் போய் சர்வ சாதாரணமாக தூக்கி போட்டு மல்லர்களை அடித்து கொண்டு பரிசினை வென்றான். இது அரசன் கொடுத்த பரிசு. அந்த நாட்டு தளபதி பெயர் கீசகன். இதோடு இந்த விராட பருவத்தின் முதல் பகுதியை முடித்து கொள்ளலாம். நாம் இதுகாரம் எங்களுக்கு பாட்காஸ்ட்டுக்கு ஒரு உதவியாக, மோட்டிவேஷனாக உள்ள அனைவருக்கும் நன்றி. இனியும் தொடர்ந்து அந்த சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.